Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. திருச்சியில் லால்குடி தாசில்தார் அலுவலக வளாகத்தில் புதிய அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகம் கட்டுவதற்கான இடத்தை அமைச்சர் நேரு இன்று பார்வையிட்டார். அமைச்சரின் நிகழ்ச்சியில் லால்குடி திமுக எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு அழைப்பும் அனுப்பப்படவில்லை. அமைச்சரின் ஆய்வு பற்றிய செய்தி மற்றும் போட்டோக்கள் நேருவின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்பட்டன. அதை வரவேற்று பலர் கமெண்ட்டுகள் போட்டனர். லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் பதிவிட்ட கமெண்ட் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் இயற்கை எய்திவிட்டதால் அந்த தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சவுந்தரபாண்டியன் பதிவிட்டுள்ளார். நிகழ்ச்சிக்கு தம்மை அழைக்காமல் அமைச்சர் ஒதுக்கிவிட்டதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த பதிவை அவர் போட்டுள்ளார். இது திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் மூலம் அமைச்சர் நேரு எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் இடையிலான பூசல் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. திருச்சியில் கடந்த ஆண்டு அமைச்சர் நேருவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய 5 எம்எல்ஏக்களில் சவுந்தரபாண்டியனும் ஒருவர். அமைச்சர் மீது புகார் எழுதி ஸ்டாலினுக்கு அனுப்பினார். ராஜினாமா செய்யவும் முற்பட்டார். தலைமை தலையிட்டு பிரச்சனையை தீர்த்தது. தற்போது மீண்டும் அமைச்சர் நேரு எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் இடையிலான பூசல் எழுந்துள்ளது.